சாட்டர்டே வந்து வெளியில் போயிருந்தோம். அதனால ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து டல்லாகிடுச்சு. அதனால் வீட்லேயே வந்து ஸ்கின் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின் கேர் பண்ணுவேன். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா முகம் வந்து ரொம்பவே வந்து டேன் ஆகிடும். அதுக்கு தான் வந்து நம்மளோட ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே அவசியம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் ஸ்கின் கேர் பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்து கர்ட் சேர்த்துக்கிறேன். கர்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு 3 ட்ராப் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர். இது வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து கடையில் கிடைக்கும். இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து அது கரைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். திக்காக இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து முகத்தில் பூச ஆரம்பிச்சிடலாம். இல்லையோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷ் உங்ககிட்ட எது இருக்கோ அதில் வச்சு நீங்கள் வந்து முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணி நம்ம போடும்போது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து முகத்துக்கு எந்த ஒரு எரிச்சலுமே தராது. ரோஸ் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கும். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நெக்குக்கும் சேர்த்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா காய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 மினிட்ஸ் கழித்து வந்து வாஷ் பண்ணுறேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரென்ஸ். முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்க ஸ்கின்னுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தியாக அழகாக இருக்குது. வீக்லி ஒன்ஸ் டைம் மாதிரி இந்த மாதிரி ஸ்கின் கேருக்கு வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஸ்கின் கேர் பண்ண முடியும். மறக்காமல் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.